அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி. இந்த அதிசார பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பம், தொழில், அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம், உறவுமுறை, பிரயாணங்கள், வாரிசுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இது எல்லாமே எந்த மாதிரி, ஏன்னா இந்த குரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட திறமையே இருந்தாலும் நேரம் காலம் சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட முடியும். சரிங்களா? அப்போது இந்த குரு முழு சுபகிரகம் இல்லைங்களா, உங்களுடைய ராசி நாதன் இல்லைங்களா, அப்போது உங்களுடைய ஜென்மாதிபதி அதாவது எந்த மாதிரி பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவுகளை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போது தனுசு ராசி அப்படின்னா குரு பற்றி சொல்லணுமா, அதாவது தனக்காரகன்னு சொல்லுவான். குரு அதாவது ஒரு ரொம்ப மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப வள்ளல் கொண்டவர் குரு பகவான். அப்போது அந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதாவது சொல்ல வேண்டியதே இல்லைங்க, தனக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, கொடுத்துட்டு தான் அடுத்தது யோசிப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா தாய் தகப்பனை அதாவது ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் மனசுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே, கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல வல்லமை, தப்புன்றவங்கள திருத்துவீங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய தொழில். அதே மாதிரி ஒரு குருமார்கள் பெரியவங்களை நேசிக்கக்கூடிய நபர்களா, அப்புறம் பார்த்தோம்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் மதிக்கக்கூடியவங்களா, வீட்லேயும் ரொம்ப தெய்வீக பக்தியாக பொறுப்புள்ளவர்களாக வாழக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலமாக 4ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்ததுலேருந்து கண்டிப்பாக குடும்பத்தில் சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. எப்படின்னா நிம்மதி இல்லைன்னு சொல்லுவீங்க, புரியுங்களா? அந்த நிம்மதி ஏன் இல்லை அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா சனி பகவான் உட்காந்துருச்சு. அந்த சனி பகவான் உட்கார்ந்ததுனால வீடு கட்டுற விஷயத்தில் முழுசாக ஒன்றும் பண்ண முடியல, இடம் வாங்கலாம்னு நினச்சா கிரையும் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தோம்னா அதாவது கட்டி முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னா வேலைகள், பணம் போட்டோம்னா முதலீடு போட்டாச்சுங்க, இப்போ பார்த்தோம்னா இன்ஜினியர் வரல, தள்ளியே அந்த வேலை போயிட்டுருக்குதுங்க. என்றைக்கோ கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கணும், கடன் வாங்கி லோனை வாங்கி எல்லாம் பண்ணிட்டேன், பண்ண முடியல. ஏன்னா சனி போய் 4ஆம் பாவகத்தில் உட்காரும்போது அது வீடுங்கிற ஒரு ஸ்தானம். சிலருக்கு பார்த்தோம்னா வண்டி வாகனம் இந்த சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒன்று எடுத்துங்க, பார்த்தா அது தப்பாகி போச்சு, கரெக்டாக நான் சூஸ் பண்ணல இல்லையா, பொருளாதார ரீதியில் மறுபடியும் நஷ்டத்துக்கு விற்கிற மாதிரி ஆயிடுச்சு வண்டி வாகனங்கள். சரிங்களா? இல்லை வாங்கினதுலேருந்து பார்த்தோம்னா சிறு சிறு பாதிப்புகள் ஆகிட்டே இருக்குது, சென்டிமீட்டர் செட் ஆகலை, அதனால் நஷ்டங்கள் சந்திச்சிட்ருக்கிறேன், அதனால் மருத்துவ செலவுகள் இதெல்லாமே ஏற்பட்டுருச்சு, சில சிறு சிறு பாதிப்புகளை சந்திச்சிட்டேன். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாமே இந்த சனி 4ஆம் இடத்துல இருந்து பாதிப்புகளை கொடுத்தது. இந்த ஒரு காலகட்டத்தில் சனி அதாவது பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த நிலைப்பாட்டில் உங்கள் ஜென்மாதிபதி குரு 7ஆம் இடத்துல இருந்தது கடந்த காலத்தில். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு ஆகுது. 8ஆம் இடத்துக்கு வரதுல என்ன நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 7ல் இருந்தால் நல்லது, உங்கள் ஜென்மத்தை பார்த்துட்டு இருந்தது அது நல்லது தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு கரண்ட்டை கொடுத்து பீஸ் கரையர் காட்டின மாதிரி. ஆனால் குரு சனி 4ஆம் இடத்துல இருந்து கெடுத்துட்டார். சரிங்களா? அப்போ அந்த பலன்களை முழுசாக நம்மளால் அனுபவிக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்தது கூட உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அண்ணன் தம்பினால பிரச்சனை, அக்கா தங்கச்சினால பிரச்சனை, கூட பிறந்தவங்களால சிக்கல். அடுத்து பார்த்தோம்னா பயணங்களால் சரியில்லை. அப்படின்னு ஒரு வேலைக்கு போனேன், தூரமாக வந்தேங்க, இங்கே பார்த்தா சொன்ன மாதிரி ஒன்று இருந்தது, இங்கே பார்த்தா வேலையில் ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க, வேலையே இல்லை, நமக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை, இதனால் வேலையை விட்டுட்டேன், வேறு வேலை தேடிட்டு இருக்கிறேன், இப்படி இல்லாமல் வருங்க. அப்புறம் எல்லாமே 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் நல்லா இருந்திருக்கணும். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் பார்த்தோம்னா கேது, பாக்கியங்கிறது அப்பனுக்கு
கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போகிறது, இல்லை அப்பனுக்கும் மகனுக்கு ஒத்து வராமல் போகிறது. இன்னொன்று பார்த்தோம்னா பூர்வீக சொத்து அந்த 5ஆம் இடமும் அந்த 9ஆம் இடமும் அப்பனுடைய வழியில் வர்றது எல்லாமே சரிங்களா. அந்த ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்தனால ஞானக்காரகன் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியுமே வந்து அந்த இடத்துல யார் யார் நல்லவங்க கெட்டவங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை ஏற்படுத்தியிருப்பார். தெரிஞ்சுக்கூட சம்பவம்னு ஏதோ சண்டை வந்தால் தான் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய பணமே வேலை பார்த்த பணம் நமக்கு வந்து சேரல, இப்படி ஒரு சிக்கல்கள் எல்லாமே அனுபவிச்ச ரீதியில் இந்த குரு நல்லவராக இருந்தாலும் நம்ம ஜென்மத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்த்தாலும் 4ஆம் இடமும் கெட்டு போய் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமும் கெட்டு போய் இதில் இருந்ததை எப்படி இருக்கும், அவ்வளோ பலன்கள் அமைஞ்சிருக்காது. ஆனால் இப்போது 8ஆம் இடத்துக்கு உச்சத்துக்கு வரார். 8ஆம் இடங்கிறது பயணத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு குரு வந்தால் சுப கிரகம் வந்ததுன்னா ஆயுளுக்கு கேரண்டி. ஏற்கனவே மருத்துவம் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப சிக்கலாகி போச்சு, எத்தனையோ மருத்துவங்கள் பார்த்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தீராத நோயே இல்லை, ஆனால் பார்த்தோம்னா நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை. அப்படி ஒரு பிரச்சனை இது இருந்தால் சரியாயிடும் சரிங்களா. ஈஸியாக என்னென்னோ பண்ணணும், கடைசியில் பார்த்தா ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் சரியாக போச்சு, அந்த போய் சாமி கும்பிட்டு பொங்க வச்சுட்டு வந்தேன் சரியாகி போச்சு. இல்லையா சிலர் பார்த்தோம்னா ஒரு ஆயுர்வேதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, இதில் சரியாக போச்சு, சம்மந்தம் இல்லாமல் சரியாகி அந்த மாதிரி. அப்புறம் இந்த 8இல் இருக்கக்கூடிய குரு அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, தத்தளிக்கிறதுக்கு வழியே தெரியலைங்க, வட்டி பார்த்தா எச்சா இருக்குது, சம்பாதிக்கிறது பூரா நான் வட்டியே கட்டிகிட்டு இருக்கிறேன், அதுவும் முடியாமல் கடன் வாங்கி வேற வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இப்படிலாம் நடக்கும் சிலருக்கு சரிங்களா. அதாவது அந்த மாதிரி சிக்கல் இருந்ததுன்னா ஈஸியாக ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறது, ஒரு தொழிலில் தொடங்குறது, இல்லையா ஒரு பெரிய மனிதன்கிட்ட இருந்து ஒரு குறைந்த வருமானம் ஏதாவது வர்றது சரிங்களா, வருமானம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதாவது 5ஆம் பார்வையை உங்களுடைய 2ஆம் இடத்தை மன்னிக்கணும் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 5ஆம் பார்வையாக அதாவது ஜாதகருக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது அந்த ஸ்தான பலம் பார்க்கும்போது அதாவது இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம ரீதியில் 2ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால 5ஆம் பார்வையாக விரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படின்னா ஒரு பக்கம் கடன் வாங்கி கடன் கட்டுவீங்க சரிங்களா. 5ஆம் பார்வை 12ஆம் இடம் விரயஸ்தானம் தானே, அதாவது 8இல் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா, அது சுப விரயங்கள் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம்னா 2ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்குது 7ஆம் பார்வையாக, அப்போ தனம் பெருக்கெடுக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வருமானம் வரும், அப்போ வேலை இல்லாமல் இருந்து வேலை கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சனி எல்லாத்த விட 9ஆம் பார்வை இந்த சனி 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குது பார்த்தீங்களா, அந்த சனி பகவான் நல்ல ஒரு சூட்சுமத்தை நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய யோகக்காரகனா, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கூடாத ஒரு சூழ்நிலையில் அந்த சனியை புனிதமாக்குவார். அப்போது இது வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் ஓகே ஆயிரும், சரிப்படுத்துவீங்க, புதுசாக வாங்குவீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லையா வந்து ஒரு வேலையை அரசாங்க வேலையை எதிர்பார்த்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஆதாயமான விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகத்துறையில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொது சேவையில் உங்களை யாருன்ட்டு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக இந்த குரு பகவான் திடீர் புகழின் உச்சியை அடையக்கூடிய யோகத்தை தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்துவார்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 47 நாளும் அற்புதமான காலமாக இருக்கிறதுனால சரியாக பயன்படுத்துங்க, வளமான வாழ்க்கை அமையும் சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறது, இருந்தாலும் லக்னத்தை வச்சு புனிதமான ஒரு அற்புதமான யோகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சம் நம்ம பிறக்கும்போது என்ன கர்ம பலனை சுமந்து பிறந்திருக்கிறோம், எதை அடைய நம்ம வந்திருக்கிறோம் சரிங்களா, எந்த மாதிரி யோகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது, அது பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரியும் சரிங்களா. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க, அதுதான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஆயுள் பலன் ஜாதகங்களை யோக பலன்களையும் அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. தனுசு ராசி நேயர்கள் அன்பானவர்கள், அவங்க அற்புதமான வாழ்க்கை அமைய வேண்டும்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.